வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்றைய தினம் நல்ல நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய உறவுகளை, குறிப்பாக பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இதன நல்ல நாட்களை கொண்டாடக்கூடிய உறவுகளை வாழ்த்துவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கின்ற போதிலும் தற்போதைய காலங்களிலே பல்வேறு நல்ல மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது. நல்ல விடயங்களை சொல்லுகின்ற நாம் நிச்சயமாக விமர்சிக்கவும் தயங்க மாட்டோம். எனவே இன்றைய நல்ல விஷயம் என்னென்று பார்ப்போமாக இருந்தால், மாகாண சபையின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கு ஆளுநர்களுடைய அதிகாரங்களை குறைக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் கூட ஒரு அதிகார பரவலாக்கத்துக்கு அல்லது மத்தியினுடைய அழுத்தத்துக்கு சற்றே நல்ல விடயத்தை கொடுக்கும் அந்த பிரதேசங்களுக்கு, குறிப்பாக அந்த அழுத்தத்தை குறைக்கின்ற வகையிலே இந்த செயல்பாடுகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடயம் பலராலும் பாராட்டப்படுகிறது. புதிய அரசியலமைப்பை அமைப்போம், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அரசு இப்பொழுது தேர்தல் காலம், இந்த தேர்தல் காலத்துக்காக சொல்கிறார்களா, இல்லையெனில் உண்மையாகவே அந்த விடயத்தை மக்களுக்கு பிரித்து வழங்க போகிறார்களா என்கின்ற ஒரு விடயத்தை கேள்வியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்கள் சொல்கிறார்கள், புதிய அரசியலமைப்பிலே மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தீர்க்கப்படும், சிறுபான்மை மக்களுடைய மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பாக நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவை சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாகவும் பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 3/2 பெரும்பான்மை வைத்துக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவை சார்ந்து முந்தைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். நீதிமன்ற தடையால் தபால் மூலமான வாக்கெடுப்பு தாமதமாகின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளைய தினம் யாழ்ப்பாணம் வரை இருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களுக்கும் இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. காலங்காலமாக காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் அவை விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஜனாதிபதி வருகின்ற போது விடுவிக்கப்படுகின்ற பாதைகள், ஜனாதிபதி வந்து சென்றதும் மீண்டும் தடைகள் ஏற்படுத்துகின்ற விடயங்கள் தற்போதைய ஆட்சியிலும் நடைபெற்றுத்தான் இருக்கிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சியிலே விடுவிக்கப்பட்ட காணிகளிலே மக்களை மீள பயன்படுத்துவதற்கு அல்லது அங்கே ஒரு கொட்டில்களை அமைக்கக்கூட அனுமதிகள் வழங்கப்படவில்லை. ஆனால் விடுவிக்கப்பட்டதென முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நிகழ்வுகள் கூட நடாத்தப்பட்டு அங்கே மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த இடங்களில் கூட மக்களை இப்பொழுது அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவை சார்ந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க இருக்கிறோம். அதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ரணில் காலத்தில் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட காணிகள் படையினர் வசமே, தற்காலிக கொட்டைகள் அமைப்பதற்கு தடை, மாலை நேரத்துக்கு முன்னரே விரட்டப்படும் மக்கள், போக்குவரத்துக்காக தொடர்ந்தும் அலைச்சல் என்கின்றதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கிலே கடந்த வருடம் மார்ச் மாதம் விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட காணிகளை தொடர்ந்தும் படையினர் இறுக்கமான கட்டுப்பாட்டின் கீழே வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு கழிப்பீடுகள் அதிகரித்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முன்பக செய்திகளிலே தகிக்கும் பொம்மை தண்ணீர் அவசியம் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். வெயில் நேரங்களிலே குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே வெளியில் நடமாடுவதையோ அல்லது வெயிலில் நிற்பதையோ அல்லது அது சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகளவான நீர் ஆகாரங்கள் இருந்தும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அரச உத்தியோகத்தரை தாக்கிய போலீசாருக்கு எதிராக விசாரணை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றி வரும் சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தர் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலே போலீசார் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு இப்பொழுது தயாராகி இருக்கிறார்கள், விளக்கம் அளித்து வருகிறார்கள். அது குறித்து அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மருதடி ரதோற்சவத்திலே 2 சங்கிலிகள் மாயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆலய திருவிழாக்கள் அல்லது மகோற்சவங்கள் காலங்களிலே இவ்வாறான சங்கிலிகள் திருட்டு போகின்ற விடயங்கள் அல்லது காணாமல் போகின்ற விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற விடயங்கள். உடற்பெருமன் காரணமாக உயிரை மாய்த்த யுவதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உடற்பெருமன் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாகவும் 29 வயதான குறித்த யுவதி மார்ச் மாதம் 23ஆம் தேதி தவறான முடிவெடுத்து இப்பொழுது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருநகர் பகுதியிலே துப்பாக்கி மீட்கப்பட்டிருக்கிறது.
யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதே குருநகர் கடற்கரை பகுதியிலிருந்து இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையானுடன் உரையாட ரணில் கடும் பிரயத்தனம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மோட்டார் சைக்கிள்கள் மோதி 3 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. அவை செய்திகளாக இருக்கின்றன. அன்னை பூவதி நினைவேந்தல் அரசியலாக்க நடவடிக்கை உடன் தடுத்து நிறுத்துமாறு மகள் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அதாவது வெளிநாடுகளில் இருந்து பணத்தை பெற்று அன்னை பூவதியின் நினைவேந்தலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். நினைவேந்தலை அரசியலாக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்னை பூவதியினுடைய மகள் போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார். தவறான முடிவால் நபரொருவர் எழுந்திருக்கக்கூடிய துயர செய்தியும் பார்க்க முடிகிறது. உளவியல் நெருக்கடியிலே நகர்ப்புற மாணவர்கள் யாழ் போதாவின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். துணைவி சிவன் ஆலயத்தில் சீரமைப்பு நடவடிக்கை ஜூனில் முழுமை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய உடன்படிக்கைகள் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. முச்சந்தி முல்லையுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இப்படித்தான் இவள் இந்த விடுப்பு நாடகங்கள் என்றது சனத்துக்கு விளங்கிட்டு கண்டியல் ஒன்று. அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணி விடுவித்த விடயம் தொடர்பாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது நீதிமன்ற தடையினால் தபால் மூலமான வாக்கெடுப்பு தாமதம் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நீதிமன்ற தடை உத்தரவின் காரணமாக கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு தாமதமாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி அனுர் திசுநாயக்க நாளை யாழ் வருகிறார் என்கிற விடயங்கள் பார்க்க முடிகிறது. பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய ரணில் மறுப்பு தெரிவித்த அனுர் அரசு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒய்த்த ஞாயிறு தாக்குதல்தாரிகளை தண்டிப்போம் என சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசாக கடந்த அரசு, அதாவது கடந்த கால இடைக்கால அரசுகள் இருந்திருந்த விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். தேர்தலிலே மிக முக்கியமாக வாக்கு கேட்க பயன்படுத்திய விடயம் இந்த ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் விடயம். அவ்வாறு ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் விடயம் பேசியவர்களை, அந்த ஒய்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்றினார்கள் என்கின்ற சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த நிலையில் ஒய்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளையார் இப்பொழுது அண்மையிலே விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. அவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், ஒய்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என சொல்லப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவரோடு பேசுவதற்கு கடும் பிரயத்தனம் எடுக்கிறார். எல்லோருக்குமே தெரியும், எதிரெதிர் அணியாக இருந்து தம்மை காண்பித்திருக்கக்கூடிய கமன்பில விமல் வீரவன்ச அந்த குழுவினர் ஒரு புறம் இருக்க, கமன்பில இந்த ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டதும் அந்த அறிக்கை போலியானது அல்லது அது ஒரு நமத்து போன அறிக்கையாக அல்லது கோடபாய ராஜபக்ஷ அவர்களை காப்பாற்ற செய்திருக்கக்கூடிய அறிக்கையாக பேசப்பட்டது. இப்பொழுது கமன்பில தான் சந்திக்க போகிறார் பிள்ளையானை. ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என குரல் எழுப்பி கொண்டிருந்ததாக தம்மை தாமே காண்பித்த இந்த கமன்பில ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய அல்லது அவரிடையே சந்தேகம் இருப்பதாக விசாரணைக்கு உட்படுத்தி சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானை சந்திப்பதற்கு தனி ஒரு சட்டத்திறனியாக பிள்ளையான் அறிவித்திருக்கிறார். கமன்பிலவே என்னுடைய சட்டத்திறனி, அவரை என்னை பார்ப்பதற்கு அனுமதியுங்கள் என. எனவே கமன்பில இவரை சந்திக்க போகிறார். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள், கமன்பில சந்திக்க போகிறார். இந்த கமன்பில யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். இவ்வாறு பல ஒரு விடயங்கள் மக்களுக்கு குழப்பத்தையும் அல்லது மக்களை கவலையடைய வைக்கக்கூடிய விடயங்களாக இவை அமைய பெற்று வருகின்றன. இவை சார்ந்து நாங்கள் விரிவாக பேசிவிட முடியும். வவுனியாவிலே விபத்து 2 உட்பட 3 படுகாயம் என்கிற விடயங்கள் பார்க்க முடிகிறது. விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளை இன்றைய தினம் பார்க்கிறோம். பொலிகண்டியிலே குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய தீவிர செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வேட்பு மனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வடமராட்சியிலே சட்டவிரோத மீன்பிடி 13 பேர் கைதாகி இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்ய முன்னணி சோசலிச கட்சி இதனை வலியுறுத்தி இருக்கிறது. வடலந்த விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அரசாங்கம் உண்மையாகவே செயற்படுத்துவதாக இருந்தால் கொலை குற்றச்சாட்டு தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என முன்னணி சோசலிச கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அது அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்திலே தாக்கிய போலீசார் தொடர்பான விடயங்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்கள் நாங்கள் பார்த்த செய்தி. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மாகாண சபை முறைமையை வலுப்படுத்துங்கள், ஆளுநரின் அதிகாரத்தை குறையுங்கள், அமைச்சர் மட்ட குழு அமைத்து ஆராயுமாறு அரசிடம் தேசிய சமாதான பேரவை கோரிக்கை வைத்திருக்கிறது.
அண்மையிலே இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியமை நிறைவேற்றிருக்கும் தேசிய சமாதான பேரவை மாகாண சபை முறைமையை பலப்படுத்துவதற்கு ஆளுநர்களுடைய அதிகாரங்களை குறைத்து மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை அளிப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் மட்டத்திலான குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. சட்டவிரோதமாக மீன்பிடித்த 13 பேர் கைதாகி இருக்கிறார்கள். வரவுள்ள புதிய அரசியலமைப்பு இன மோதலுக்கு தீர்வு வழங்கும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பரஸ்பர வரி அமுலாக்கத்தை இடைநிறுத்தும் காலத்தை நீடிக்குமாறு ட்ரம்பிடம் கோர உள்ள இலங்கை அரசு தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்தில் என்கின்ற செய்திகளும், தேசிய மக்கள் சக்தியின் அரசை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் என்கின்ற விடயங்களும், கமெண்ட் விளைவை சந்தித்த போது கண்ணீர் விட்ட பிள்ளையார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் சார்பிலே ஆஜராகும் சட்டத்திரணியும் கமன் பிளவும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். இதன் போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுதார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு ஏன் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தவில்லை? கேள்வி எழுப்புகிறார் சஜித் பிரேமதாச. பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்படுவார்கள் என்கிற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உட்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே உளவியல் நெருக்கடியில் நகர்ப்புற மாணவர்கள் இருப்பதாக யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்திலே 4 நாட்களிலே 600 பில்லியன் இலங்கை போக்குவரத்து சபை வசூல் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக டைட்டானிக் என்றும் அழியாத வடு, டைட்டானிக் சார்ந்த ஒரு கட்டுரை பதிவாகி இருக்கிறது. செம்மணி புதைகுழியை அகல தயக்கம் காட்டுகிறது அரசு, கயேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டி இருக்கிறார். செம்மணி புதைகுழி மாத்திரமல்ல, பல புதைகுழிகள் இருக்கிறது. இனப்பிரச்சனைகளுக்கு அரசியலமைப்பில் தீர்வு, நீதியமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இனப்பிரச்சனைகளுக்கு அரசியலமைப்பிலே தீர்வு என நீதியமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயம் என்று பல பக்கங்களிலே பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை பத்திரிகைகள் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.